Hi friends, welcome to Gomu's lifestyle. ஒரு பலூனை உங்க கிச்சன் சிங்க்ல போட்டு பாருங்க. கிச்சன் சிங்க் நல்லா பளிச்சுன்னு ஆகுங்க. இன்னைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கூடவே இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்களும் நான் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இன்னைக்கு என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னா, நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மெட்டல் வளையல் வாங்கி கையில் போட்டு விட்டுருப்போம். அந்த வளையலை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நெளிச்சு சப்பி குழந்தைங்க வச்சுருப்பாங்கங்க. இதை நம்ம இது யூஸ் பண்ண முடியாமல் தூக்கி தூர போட்டுருவோம். வளைஞ்சு போய் இருக்கிற இந்த மெட்டல் வளையலை எப்படி நம்ம ஈஸியாக சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம காப்பி குடிக்கிற இந்த கிளாஸ் தாங்க எடுத்திருக்கேன். இப்படி இந்த கிளாஸை மாற்றி போட்டுக்கோங்க. மாற்றி போட்டுட்டு அந்த வளையலை இந்த மாதிரி உள்ளே கொடுத்துட்டு நல்லா கைட்டை நல்லா அமுக்கி நல்லா டைட்டாக கீழே அமுக்கி விடுங்க. இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் எடுத்து பாருங்க. வளையல் நம்ம எப்படி கடையில இருந்து வாங்கிட்டு வந்தோமோ அந்த மாதிரி நல்ல சர்க்கிளா இருக்குங்க. பாருங்க, நான் எடுத்துட்டேன், ஒரு நெளிவு கூட இல்ல. ஃபர்ஸ்ட் இருக்கும்போது எவ்வளவு வளைஞ்சு போய் இருந்ததுன்னு பாருங்க. இனிமேல் குழந்தைங்க இந்த மாதிரி சப்பி வச்சிருக்காங்க வளையல அப்படின்னா தூக்கி தூர போட்டுறாதங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்திருக்கேன், பாலித்தீன் கவர். இப்போ இந்த மூடி அளவுக்கு நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பு போட்டுட்டு இதை கொஞ்சமாக இடைவெளி விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆஃபீஸுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் எல்லாம் கொடுத்து விடுவோம். அப்போ குழம்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு நம்ம கொடுத்து விடுவோங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா லஞ்ச் பேக்கு ஃபுல்லாக கொட்டி நமக்கு க்ளீன் பண்ணவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த கவரை இந்த மாதிரி நல்லா சர்க்கிளாக நம்ம கட் பண்ணி எடுத்து இப்போ நான் இதில் குழம்பு வச்சிருக்கேங்க. நம்ம குழம்பு இல்லை ரசம் இதெல்லாம் ஆஃபீஸுக்கு சரி நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு கொடுத்துடுவோம். அந்த மூடி கொஞ்சம் லூஸ் ஆனாலுமே நமக்கு குழம்பெல்லாம் லஞ்ச் பேக்கு ஃபுல்லாக கொட்டிடும். நம்ம குழம்பு ஊற்றி வச்சிருக்க பாக்ஸில் இந்த கவரை போட்டுட்டு மூடி வச்சிருங்க. நல்லா நமக்கு டைட் ஆயிருங்க. நம்மளோட மூடி கலந்தே விடாது. நம்ம என்னதான் பேக்கில் இந்த பாக்ஸ் கீழே கொட்டி கிடந்தாலுமே நமக்கு கீழே கொட்டவே கொட்டாது குழம்பு. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு பலூனு தாங்க. நமக்கு ஒரே ஒரு பலூனு போதும். எப்படி நம்ம கிச்சன் சிங்கை க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் ஒரு பலூன் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த பலூனில் நம்ம லைட்டாக சிசர் வச்சு நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதங்க, கொஞ்சமாக கட் பண்ணினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு இதை நம்ம தண்ணி வருது இந்த டேப்பில் மாட்டி விட்டுக்கலாங்க. நான் இந்த மாதிரி மாட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது எதுக்கு நம்ம மாட்டியிருக்கோம் அப்படின்னா நம்ம கிச்சன் சிங்கை நம்ம சோப்பு தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணுவோம். அப்படி க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கிண்ணம் இல்லைனா கிளாஸு இது வச்சு நம்ம தண்ணியை ஊற்றி தான் க்ளீன் பண்ணுவோம். அதேமாரி அந்த கிச்சன் சிங்குக்கு மேலே இருக்க டைல்ஸ்லேயுமே நம்ம சோப்பு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு தண்ணி ஊற்றி தான் நம்ம க்ளீன் பண்ணுவோங்க. இனிமேல் இந்த மாதிரி கிண்ணம் கிளாஸு எதுவுமே வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த ஒரே பலூன் இருந்தால் போதும். நம்ம கிச்சன் சிங்கை நல்லா சோப்பு தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி பலூனை மாட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லா பக்கமுமே இந்த பலூனை திருப்பி விட்டீங்க அப்படின்னா பாருங்கள், தண்ணி எல்லா பக்கமுமே உங்களுக்கு போகுங்க. உங்களுக்கு நல்லா மேலே வரைக்குமே தண்ணி நல்லா உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அந்த சிங்குக்கு மேலே இருக்க டைல்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும். நீங்கள் கிளாஸு பவுலு இதெல்லாம் வச்சு நம்ம தண்ணி வச்சு கோரி ஒவ்வொரு டைமும் இப்படியே ஊற்றணும் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரே பலூன் மட்டும் மாட்டி விட்டுட்டா போதும். நம்ம கிச்சன் சிங்கை நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துருவோங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பலூனை தூர எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி மாட்டி க்ளீன் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வேலையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி கிளாஸு கிண்ணம் வச்சு நம்ம தண்ணியை கோரி ஊற்றி க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் தான் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரே பலூனை மட்டும் மாட்டிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணீங்கன்னா நமக்கு ஈஸியாக டைம் சேவ் ஆகுங்க. இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மீதம் உள்ள குழம்பெல்லாம் ஒரு பவுலில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுருப்போம். நான் தயிர் எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு பவுலில் மீதி வந்துருச்சு, அதை ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பவுலுக்கு நமக்கு மூடி எதுவும் இருக்காது. இந்த மாதிரி தட்டு எதுவும் வச்சு நம்ம மூடி வைப்போங்க. அது பெருசாக இருக்கும். நமக்கு இடத்த அடைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு டைட்டாக மூடுற மாதிரி நம்ம ஒரு மூடி ரெடி பண்ணிடலாங்க. கடையிலலாம் நம்ம ஸ்வீட்டு சாப்பாடெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. இதில் உள்ள மூடி தாங்க நான் எடுத்திருக்கேன்.
இந்த மூடியை வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்குங்க. உங்களோட பாக்ஸுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து மூடி எடுத்து மூடி வச்சுக்கோங்க. நமக்கு ரொம்பவே நல்லா டைட்டாக இருக்கும். நம்ம வந்து இதுக்காக பெரிய பிளேட்டு தட்டெல்லாம் வச்சு மூடணும் தேவையில்லை. நம்மளோட லஞ்ச் பாக்ஸோட மூடி எதுவும் மிஸ் ஆயிருச்சுது அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த மூடியை வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. அவசரத்துக்கு இந்த மூடி வந்து உங்களுக்கு அந்த பாக்ஸுக்கு ஏற்றாது நல்லா டைட்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த பவுலுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு வந்து நம்ம வந்து சாமி கும்பிடும்போது ஊதுபத்தி வந்து பற்ற வச்சுருப்போம். நம்ம வீட்டில் வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து வாழைப்பழத்தில் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஊதுபத்தியை வந்து நம்ம வந்து குத்தி வச்சுருப்போங்க. ஊதுபத்தி குத்துனா அந்த வாழைப்பழத்தை வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. அதை தூக்கி தான் தூர போடுவோம். இப்படி வாழைப்பழத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு டிப்பு உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு வந்து நான் வந்து மெழுகுவர்த்தி எடுத்திருக்கேங்க. இந்த மெழுகுவர்த்தியில் கீழே பகுதியில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணுங்கள். நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணும்போது சரியாக வந்து கட் ஆகாது. அதனால சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஊதுபத்தியை வந்து பொருத்தி இந்த மாதிரி வந்து நம்ம லைட்டாக சொருனாலே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நின்றுக்குங்க. இந்த மாதிரி மெழுகுவர்த்தியில் ஊதுபத்தியை குத்தி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அகல் விளக்கு எடுத்து அதுக்கு மேலே வந்து இந்த மெழுகுவர்த்தியை தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஊதுபத்தியில் இருந்து வரக்கூடிய அந்த தணல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அகல் விளக்குலேயே மாட்டிக்கோங்க. தணல் எதுவுமே நமக்கு வந்து கீழே விழாதுங்க. அந்த அகல் விளக்குலேயே எல்லா தணலுமே விழுந்துரும். நமக்கு க்ளீன் பண்ணுற வேலையும் நமக்கு வந்து மிச்சம். நம்ம வந்து வாசலுக்கு வெளியிலையும் வந்து ஊதுபத்தி வந்து பற்ற வைப்போம். அப்படி பற்ற வைக்கும் போது இந்த மாதிரி வந்து நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நமக்கு வாசலில் எதுவும் செவுருலலாம் நம்ம வந்து ஊதுபத்தியை சொருவி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து மெழுகுவர்த்தியில் நீங்கள் சொருவி வச்சு பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் ஊதுபத்தியை வாழைப்பழத்துலலாம் குத்தி வச்சு வாழைப்பழத்தெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணணும் தேவையில்லைங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். விண்டோவில் இருக்கிற இந்த கம்பியில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. நம்ம கைட்ட தான் ஒரு துணி ஏதாச்சும் வச்சு தான் நம்ம வந்து தொடச்சி க்ளீன் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஒரு ஈஸியான டிப்பு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிற இந்த ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் தட்டி விட்டாலே போதுங்க. நல்லாவே அது வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். இதுக்காக நீங்கள் கையை வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணணும்னு தேவையே இல்லைங்க. இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து தட்டி விட்டாலே போதும். அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே வந்து வெளியில் வந்துருங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற ப்ரஷ் வச்சு நீங்கள் வந்து உங்கள் விண்டோவில் இருக்கிற இந்த கம்பியெல்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்காக வேறு எந்த ஒரு பொருளும் வேண்டாம். நம்ம வீட்டில் பெயிண்ட் அடிக்கிற இந்த ப்ரஷ் மட்டும் இருந்தால் போதும். நம்ம வீட்டு ஜன்னலை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.